டிகேவி ராஜா இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார். பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கண்ணுசாமி தேவேந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் இப்ப எப்படி இருக்கு? தமிழ்நாட்டோட 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற சூழ்நிலை தேர்தல் களம் இப்ப எப்படி இருக்கு? இது இன்று நடக்கின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதை நான் தேர்தலாக நான் கவனிக்கல, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இருக்கின்ற ஒரு யுத்தமாக நினைக்கின்றேன். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப தர்மம் எழுதுமா இல்ல அதர்மம் மீண்டும் எழுந்து வந்து இந்த நாட்டை நாம் சுகாதாரமாங்கிறது தான் மக்கள் மத்தியில வச்சிருக்கிற ஒரு கேள்வி. மக்கள் வாக்களிப்பதற்கு முன்பாக கடந்த 5 ஆண்டு மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. அந்த கடந்த 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்ப சேர்த்து வச்ச சொத்துல வந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி எந்த மக்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்களை செய்திருக்கிறார் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டும். நான் கேட்பது வெள்ளை அறிக்கை. 505 வாக்குறுதி கொடுத்ததா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 505 வாக்குறுதியில மக்களுக்கு பயன்பெறக்கூடிய இது என்ன நடந்தது? மதுவிலக்கை மதுவிலக்கு, அதாவது டாஸ்மாக திறந்து விட்டு அது ஒரு சாதனை. அதை குடிக்கிறதுக்கு மக்களை வந்து எனக்கு ஒரு மாசம் இத்தனை லட்சம் வந்தது, இத்தனை லட்சம் கோடி வந்தது, அத்தனை லட்சம் கோடி வந்ததுன்னு பெருமை பேசுறது ஒரு சாதனை. மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செஞ்சாருங்கிறது தான். அதாவது ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் உள்ள மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி பெருக வேண்டும். ஆக பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாருங்கிறதா. இதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே இந்த மக்கள் சும்மா இலவசம் என்பது வந்து இந்த நாட்டில் உள்ள மக்களை பிச்சைக்காரனாக்குவதுதான் இலவசம். அந்த இலவசங்கிறது என்னன்னா, உதாரணமா குறிப்பா விவசாயிகள் இருக்காங்க. விவசாயிகளுக்கு ஒரு சொசைட்டி மூலியமா உரம் கொடுங்க. அந்த விவசாயிகள் வேண்டிய விதை நெல்லை கொடுங்க, விதை பயிர்களை கொடுங்க. அந்த விவசாயத்துக்கு வேண்டிய உழவுக்கு வேண்டிய டிராக்டர் இது மாதிரி இப்ப டெக்னாலஜி நிறைய மாறி போச்சு. அதோட பேர் என்னன்னா அவங்க கன்செஷன் சப்சிடியில கொடுங்க. இந்த மாதிரி வளர்ச்சியை பண்ணாத ஒழிய இலவச பஸ் பாஸ்ன்னு சொன்னேன். நான் இங்க சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் இலவச பஸ் பாஸ். ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன், சென்னையில அதிகமா பார்க்கலாம், பெரிய பெரிய டவுன்ல பார்க்கலாம். பாறையிலிருந்து வந்த பொம்பளைங்க கூட இலவசத்தை தான் போறாங்க. எந்த வகையில பொருந்தது? இது எந்த விதத்துல நியாயம் தான் நான் கேட்கிறேன். எப்படி பொருந்தது? அது பொருந்ததுங்கிறதுனால தான் என்னுடைய குமுறல நான் சொல்றேன். இது வந்து என்னன்னா, இலவசம் என்பது வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை. மாற்றுத்திறனாளிகள், வயதானவங்க, வசதி வாய்ப்பு இல்லாம பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி மக்களுக்கு இலவசங்களை கொடுங்க. வரவேற்கக்கூடியது, வாழ்த்தக்கூடியது. ஆனால் இவர் வந்து என்னன்னா, இவர் கொடுத்த இலவச பாஸ்ல தமிழ்நாட்டில் போறவங்களுக்கு ஒரு அளவும் இல்லை. ஆனா நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த இலவசத்தை அனுபவிக்கிறாங்க. இது என்ன திட்டம்? இந்த திட்டத்தினால இந்த கடனை யார் செலுத்துறது? ஏற்கனவே 11 லட்சம் கோடி நீங்க வந்து கடன் வாங்கி வச்சிருக்கிற. ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் மேக்சிமம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வந்து பில்டிங்லாம் அவமானத்துல இருக்குது. இப்படி இந்த கடனை யார் கட்டுறது? சரி, ஓகே, 1000 ரூபாய் கொடுத்தீங்க, ஏத்துக்கிறது. 1000 ரூபாய் எல்லாருக்கும் எதுக்கு கொடுக்குற? வறுமை கோட்டில் இருக்கவங்களுக்கு தானே இலவசம் கொடுக்கணும். 1000 ரூபாய் கொடுக்குற. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போவாங்க. போகும்போது புதுசாக வாங்கி டாஸ்மாக கொண்டு கொடுக்குறான். 1000 ரூபாய் கொடுத்து போட்டு மக்கள் தலையில வரிய சுமத்திட்டு இருக்கிற ஒரு அரசு இந்த நாட்டுக்கு தேவையானது தான் ஒரு கேள்வி. அதனால்தான் இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும். இது அதர்மத்தை, அதர்மமே என்னுடைய ப்ராப்பர்ட்டிங்கிறது மாதிரி
அதெல்லாம் திராவிட மாடல்ங்கிறது மாதிரி திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களாகிய தமிழகத்தில் உள்ள மக்களாகிய அனைவருக்கும் நான் சொல்லக்கூடியது, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு நம்மள மாதிரி இலவசத்தை வாங்கிட்டு அவன் வாழ்க்கை நடத்த முடியாது. ஆகவே நம்மளுடைய மக்கள் பொருளாதாரத்தை மனதில் வைத்து நம்மளுடைய வாழ்வு உறுதிக்கின்ற அரசாங்கம் என்ன செய்தது, நம்மளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் எல்லாம் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறான். கஞ்சா அதிக காலேஜே கிடையாது, 10 பேர் அடிச்சானா அங்க 1000 பேர் பாக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கை பேசி அவங்க நீ 1000 ரூபாய் கொடுக்குற, 1000 ரூபாய் கொடுக்கறது நீ புக்க ஃப்ரீயா இருக்குது, புக்கு தாங்க நீ கொடுக்குற 1000 வாங்குற, அந்த 1000 ரூபாய்க்கு புக்கு கொடு, புக்ஸ் எல்லாம் இலவசமா கொடு, அவங்களுடைய எக்ஸாம் ஃபீஸை குறைச்சு கொடு கட்டு. இந்த மாதிரி செய்யறதால உன்னுடைய நீ சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் பிச்சைக்காரனாக்குறது தான் திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே நான் தமிழக மக்களுக்கு ஒரு சாமானியனாக இருந்து கொண்டு கேட்கின்றேன், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற இந்த யுத்தத்தில் தர்மம் வெல்ல வேண்டுமா, அதர்மம் ஓங்கி வளர வேண்டுமா என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆட்சி மாற்றம் வந்தால்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். இல்லையா அந்த இந்திரனே வந்தாலும் இனி தமிழகத்தை மீண்டும் திமுக ஆட்சி வந்தா தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. அவன் நம்ம வீட்டை வச்சு நம்ம கொட்டி அவமான வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த நிலை குறிப்பா தமிழகத்துல எத்தனை முறை போட்டி நடக்குது, யாரெல்லாம் முக்கிய கட்சிகளாக பார்க்கப்படுகிறது? முக்கிய கட்சிகளை பார்க்க போனா ஒண்ணு டிஎம்கே கூட்டணி, எல்லாரும் தெரிஞ்சது. பாரதிய ஜனதா ஏடிஎம்கே கூட்டணி தான் இது முக்கியது. அடுத்தது நேற்று நம்முடைய சகோதரர் விஜய், அது என்ன நேற்று அந்த மாதிரி அவரை எப்பவுமே இல்ல அரசியல் என்பது நீங்க நேற்று நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரசிகர்கள் கூட்டத்தை நான் பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறேன், உங்க மீடியாவிலே சொல்லியிருக்கிறேன். ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஆட்சி செய்ய நடத்த முடியாது. இதுதான் யதார்த்தமானது. இது சினிமா இல்ல. எத்தனை கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, இந்த மக்களுடைய பொருளாதாரத்துக்கு, இந்த மக்களுடைய சுகாதாரத்துக்கு செய்ய வேண்டிய பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பிரச்சனைகள். அதனால ரசிகர்கள் உங்களுடைய சினிமாவை பார்த்து எந்த குழந்தைங்க கடவுள நடந்துறது இல்லை இல்லையா? நான் என்ன இப்போ நீ அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லியே, எல்லாமே எம்ஜிஆர் ஆக முடியாதுங்கிறதுதான் சொல்றேன். அரசியலுக்கு விஜய் வந்தது தவறு என்று சொல்லவில்லை. எம்ஜிஆர் வந்தாரு, பாக்கியராஜ் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, டி.ஆர். ராஜேந்திரன் வந்தாப்புல, எல்லாருமே வந்தாங்க. ஆனா என்ன ரிசல்ட்? எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. ஏன் இன்னைக்கு பெரிய இவரை விட பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் ஏன் அரசியல் வரமாட்டேங்கிறாரு? அரசியல் வேறு, இந்த சினிமா வேறு. அரசியல் பேசுற வசனத்தை கூட சினிமாவை பேச முடியாது. சிஎம்என் ரிப்போர்ட், அதாவது சிஎம்என் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும், அதுக்கு அடுத்தபடியாக டிஎம்கே இருக்கும், அதுக்கு அடுத்த இடத்துல விஜயோட கட்சி 8 to 10 இடத்துல கைப்பற்றணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நாம் தமிழர் கூட இதுல உள்ள வரலாம். நான் ஏற்கனவே சூழ்நிலையில யாரை எப்படி எடுத்துக்கிறேன், நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல்ல 130ல இருந்து 140 வரைக்கும் அதிமுக கூட்டணி வெல்லும். 100% ஆட்சி மாற்றம் நடைபெறும். அது உங்களுக்கே சொல்லியிருக்கிறேன். ஆட்சி மாற்றம் ஒரு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை அடுத்த திமுக 2வது இடத்துக்கு வரும். 3வது இடத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி விஜய் வரலாம். பயன் என்ன? பயன் திட்டங்கள், உங்களுடைய திட்டங்கள் என்ன? அரசமாக அழைச்சிட்டு இருக்கிறதா திட்டம்? நீ அரசமாவே அழைச்சிட்டு இருக்கிற. திமுக சொல்றதுதான் நீ சொல்ற, அதிமுக சொல்றதுதான் நீ சொல்ற. அப்புறம் உலகிலே என்ன கொள்கை இருக்குது? உங்களுடைய கொள்கை கோட்பாடு முதல்ல விஜய் தெளிவுபடுத்தணும். இளைஞர்களுக்காக ஏதாவது நீ ஒரு திட்டங்கள் வச்சிருக்கியா?
பெண்களுக்காக ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறியா? இன்னைக்கு இந்த பெண்கள் இந்த தமிழ்நாட்டுல நடமாட முடியல. எண்ணற்ற கொலைகள், சாதி கலவரங்கள், சாதி கொலைகள், இதையெல்லாம் நான் வந்தோடனே தடுத்ததுன்னு சொல்லி இருக்கிறியா? அப்படி சொல்லிட்டு நீ கிறிஸ்டின் மதத்தை மட்டும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ அப்படிதான் செஞ்சிட்டு இருக்க. நீ உன்னுடைய பொறுப்பாளர்கள்லாம் பாரு, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கொடுக்குற. அது எல்லா சாதிக்காரன் கொடுக்குறியா? எவ்வளவு பணம் வச்சிருக்கானோ அவனுக்குதான் கொடுத்துருக்குற. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கியா? இந்த நாட்டுல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, பட்டியல் இனத்துல இருக்காங்க, பழையர் இருக்காங்க, தேவேந்திர வேளாளர் இருக்காங்க, அறிஞர் சமுதாயம் இருக்குது, இது மாதிரி நரிக்குறவர் சமுதாயம், எத்தனை சமுதாயம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தியா? கொடுக்கவே இல்லையே. நரிக்குறவர் சமூகத்துக்கு எத்தனை கட்சி என்ன சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு? அது உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். சரி, நரிக்குறவரை விட்டுருக்கீங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன, நீங்க தான் இப்ப சொன்னீங்க அவங்க தேடி பிடிச்சு கொண்டா. எம்ஜிஆர் செஞ்சாருல்ல, ஊட்டியில வந்து டிஎச் கூப்பிட்டு போய் நீதான் இந்த சட்டமன்ற தொகுதியில எம்ஜிஆர் செஞ்சாரு. போனவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்கினாரு, டீ கடைக்காரன் மந்திரி ஆக்கினாரு. அப்படி வந்து மந்திரியில ஒருத்தா நம்ம பன்னீர்செல்வம். இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைப்பாளிகளை கூப்பிட்டு ஒரு மந்திரி சேவை அமைச்சு அந்த எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வனவாசம் போன மாதிரி கருணாநிதி வனவாசம் போனாரு. 14 வருஷத்துல ஒண்ணு செய்ய முடியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நின்றது. இளம்பருந்து அந்த அண்ணா நின்று கருணாநிதி தோத்துட்டாரு. கண்டே போய் டாக்டர் சந்திரகிட்ட பேசி அவர் ஒரு நல்ல பெரிய தலைவர், அதனால அதை விட்டு போடுங்க அப்படின்னு அவர் சமாதானம் பண்ணி இவரை டிக்ளேர் பண்ணது வரலாறு தான் இருக்குது. நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த தேவேந்திர வேளாளர்கள் அரசியல் எப்படி இருக்கு? நம்ம தேவேந்திர வேளாளர்கள் அரசியல் என்பது, ஏன்னா நானும் இந்த சமுதாயத்துல பிறந்தவங்கிறதுனால சொல்றதுக்கு வெட்கப்படுறேன். அரசியல் என்பது என்னன்னே தெரியாதவங்க போய் அரசியல் எங்க இருக்குது? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாரதிய ஜனதா கட்சி வந்து மற்ற இதுக்கு முன்ன இருந்த அரசியல் கட்சிகள்ல அந்த ரிசர்வ் தொகுதியில இருக்கிறவங்களை மட்டும் ஒரு எம்எல்ஏ ஆக்குவாங்க. அதுல எவ்வளவு கை நாட்டா அவனை மந்திரி ஆக்குவாங்க. அவன் அரசியல் கருத்துக்களை அவன் மந்திரிக்கு உண்டான இதுல இருக்குல்ல, அந்த எம்எல்ஏக்கு உண்டான பதவி செய்ய விடுறதுக்கு அந்த கட்சிகள் தயாரா இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல வளர்ச்சியை நோக்கி வந்துடும். அந்த வளர்ச்சி என்பது தேவேந்திர வேளாளர்களுடைய ஏழு உட்பகைகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர வேளாளர் என்று மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு பாஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி சட்டம் இயற்றிய பிறகு தேவேந்திர வேளாளர்கள் முழுமையாக பிஜேபியை நோக்கி சென்றார்கள். அந்த இதுல வந்து என்னன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சியில இதற்கு எம்ஜிஆர் தவிர யாரும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்குது, துணைச்சாளர் தலைவர் பதவி இருக்கு, மாவட்ட தலைவர் கொடுத்திருக்காங்க, ஒன்றியங்கள் கொடுத்திருக்காங்க, எல்லா பிரிவுகளிலும் பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியால் கொடுத்தாங்கன்னு எவனாலும் சொன்னா நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் அரசியல் பேசல. யாராலும் இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை ரெகனைஸ் பண்ணாங்கன்னு பட்டியல் இப்ப நான் சொல்ற பட்டியல் போட்டு சொல்றேன். எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த வருஷத்துல யாராவது என்னென்ன பதவி கொடுத்தாங்க, என்னென்ன பதவியில இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த பட்டியல் போட்டு சொல்றேன். மற்ற கட்சியில யாராவது சொல்லுங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு பிறகுதான் இப்போ கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு. ஏன்னா அவங்க சொல்றவங்க செயல்பட விடுவாங்க. அந்த சுதந்திரத்தை சரியான முறையில பயன்படுத்த முடியுமா? இவரை அட்வைட் நீ எந்த ஜென்மத்துக்கும் இந்த காலகட்டத்தை விட்டு நீ அரசியல் கத்துக்கிட்டு அரசியல் பயணம் சரியான முறையில செய்யலன்னு சொன்னா எந்த ஜென்மத்துக்கும் நீ அரசியலே பண்ண முடியாது. திருச்சி துறையூர் சட்டமன்ற தொகுதியில வந்து தேவேந்திர வேளாளர்களுக்கு வாக்கு அதிகமா இருக்கு. குறிப்பா தேவேந்திர வேளாளர்களுக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுக்காம ஒரு மிக குறைந்த எண்ணிக்கை உள்ள வாக்கு உள்ள சமூகத்துக்கு இந்த இடத்தை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தொடர்ந்து அவர்கள் போராட்டம் எல்லாம் கூட நடத்தினாங்க. ஆனா அது அந்த நிலையில மாற்றப்படல வேட்பாளர். அதை பத்தி நம்ம எப்படியா முதல்ல துறையூர் சம்பவம் வந்த உடனே எனக்கு
செய்தி கொடுத்தாங்க பேப்பர்ல, நான் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு சரியான ஒரு மக்கள் மத்தியில நான் வீடியோல பேசினேன். நல்ல சரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் இந்த நடைமுறை இப்படிதான் வருகிறத நானு பட்டியல் மாற்ற இயக்க ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் எல்லா தேவேந்திர சமுதாய அரசியல்வாதிகளுக்கும் நான் நெத்தியில அடிச்சது மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை சீட்டு கொடுத்தா உனக்கு அடுத்த முறை கிடையாது. இப்ப தொலையூர் சட்டமன்றத்துல திமுகவுல ஸ்டாலின் குமார் 2 தடவை ஜெயிச்சு 10 வருஷம் இருந்துட்டார். 3வது தடவை கொடுத்தா அவருக்கு மந்திரி கடை கொடுக்கணும். இது ஏற்கனவே நான் வீடியோவை கொடுத்துருக்கிறேன். மந்திரி கல்வி அப்ப நேரு என்ன நினைக்கிறாரு, நமக்கு சமமா நம்ம மாத்திரம் இவனு ஒரு மந்திரியா வந்துடணுமா, அவனுக்கு சீட்டே கொடுக்காத. இதே அதிமுகவுல என்னன்னா, அது அதிமுகவுல எப்பயுமே அது அதிமுகவுடைய கோட்டையா இருந்தது ஒரு காலத்துல. இப்ப அதிமுகவுல ஏற்கனவே இந்திராணி அம்மையார் தேவேந்திர சமுதாயத்தினர் இருந்தவங்க. இந்த முறை அந்த அம்மாவுக்கு தான் முறைப்படி சீட்டு கொடுத்துருக்கணும். அங்க இருக்க பழஞ்சோலைன்னு ஒரு ஆளு என்னன்னா, அந்த அம்மா அருந்தேஜ சமுதாயம் 1600 அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தது நான் தவறு கிடையாது. நான் எப்பயுமே என்னமே சொல்றேன், எந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துக்கு முதலிடம் கொடுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆனால் அதை ஒரு தவறான முறையில நான் இது கரும்பூர் ராஜிகிட்ட பேசிட்டேன், உதயகுமார்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணாச்சி இது எலெக்ஷன் வந்துருச்சு, தலைவர் தேர்தலுக்கு போயிட்டாரு, நான் இதுல தலையிட முடியாது, இது பரஞ்சோதி தான். இந்த பரஞ்சோதி என்ற ஒரு மனிதன் செய்த அடாவடித்தனங்கிறத விட அவருடைய சுயலாபத்துக்காக 1600 ஓட்டு கூட இல்லாத அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்த சகோதரி பி சரோஜாவை தேர்வு செய்து விட்டார். எதுக்கு சொல்றோம்னா, நீங்க இதுல ஒரு இது காட்டும், தமிழகத்தில் இன்னைக்கு எந்த சாதி அரசியல் கருத்துக்காக அரசியல் வளர்ச்சி இல்லாம அரசியல் அங்கீகாரம் இல்லாம செத்துட்டு கிடக்கிறானோ அந்த சாதி இன்னைக்கு தேவேந்திர வேளாளர் தான். ஏன்னா அரசியல் கத்துக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைப்பை பிடிக்கணும், இல்லைன்னா பேனா பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா அறுவடை பிடிக்கணும். இதுதான் என்னுடைய குலத்தொழில் மாதிரி இப்ப செஞ்சுட்டு இருக்கான். அன்னைக்கு அறுவடை பிடிச்சி நெல் எடுத்தாங்க, அதுவே அது இன்னைக்கு குலத்தொழிலுக்காக உருவானது. அதுதான் நீங்க வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த சமுதாயம் எந்த அரசியல் ஆளுமை பெற முடியும்னா அரசியல் முதல்ல கத்துக்கணும். நான் இப்ப சொல்றேன், பெரிய 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 ஜாமான் இருக்கான்னு சொல்றாங்க. எளிய நேரத்தை பேசுவான், வாட்ஸ்அப்ல போடுவான், கட்டுரை எழுதுவான். இந்த தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பு அவங்க எல்லாம் என்னன்னா, முதல்ல கவுன்சிலர் ஆக வேண்டிய தகுதியை முதல்ல உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்குண்டான பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முதல்ல நான் இதுல கவுன்சிலர்ல இருந்துதான் நீ பிரேமியஸ் ஆக முடியும். நீ அரசியலே செய்யாம போய் எம்எல்ஏ எம்எல்ஏ போனவங்க என்ன செஞ்சான், ஒண்ணுமே செய்யல. ஒரு 5 வருஷம் எம்எல்ஏ, 8 வருஷம் எம்எல்ஏ கிடையாதுல்ல, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆனா 6 பேர் உறவுனா இருந்தா ஒரு தூக்க முடியுமா? இன்னைக்கு இப்ப சமுதாயத்துல ராஜா எங்க இருக்காப்புல பெரம்பூர் கோட்டை தீ வாங்கி கொடுத்துருந்தாரு, வைக்கல வேலை பார்த்துட்டு. இன்னைக்கு அவரு இந்தியாவுடைய பொருளாதாரத்துல முக்கியமான ஒரு நபரா இருக்காரு. திமுக கட்சியில அசைக்க முடியாத ஒரு பில்லரா இருக்காரு. எப்படி அவங்களுடைய அரசியல் நெறிவு சொல்லிடுறது வேறு. இவனுக்கு இன்னும் அரசியல்னு ஃபுல்லா எழுதவே தெரியல. அப்படி இதை எழுதி கத்துக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க அரசியல் பண்ணணும். அரசியல் முதல்ல கத்துக்கணும். தேர்தல் வேளாளர் சமூக கேண்டிடேட், அதாவது வேட்பாளர்கள் முக்கியமா எந்தெந்த தொழில் நினைக்கிறாங்க, அவங்களோட வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? தேவேந்திர சமுதாயம் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியில 2 எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்காங்க. ஒன்று மானாமதுரை பிஜேபியினுடைய மாநில பொதுச் செயலாளர் எனது அருமை தம்பி பாலகணபதி. 2வது தென்காசி என்னுடைய சகோதரர் ஆனந்த் ஐயாசாமி. இவங்களுக்கு தான் இப்ப பிஜேபியில 2 சீட்டு கொடுத்திருக்காங்க. அவங்க இருவருமே வெற்றி பெறுவது 100% உறுதியாகிவிட்டது. இந்த இருவருமே
வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் வெற்றி கிட்டும் வரை அந்த கடைசி நிமிடம் வரை போராடணும். ஒருத்தன் அடிச்சு போட்டு வந்துட்டான், ஏன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு நினைச்சு வரல. நேற்று போனதே மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சார் தாமரைக்கு தான் சார் ஓட்டு, ரெட்டலிக்கு தான் சார் ஓட்டு அப்படிங்குவாங்க. நம்ம அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்பி வரல. மீண்டும் மீண்டும் அவர்களை போய் அந்த முகத்தை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கும்போதுதான் நம்மளுடைய முகம் வந்து அவருடைய மனதில் பதிவாகும். அப்பதான் இது ஒரு தடவை வந்து இத்தனை வந்துட்டு சரி போட்டு போலாம் அப்படின்னு மக்கள் மனசை இப்படிதான் கொண்டு வரணும். ஒரு முறை போகிறாரு, வாய்ப்பு கிடைக்கும் போது நேரம் கிடைக்கும் போதுதான் ஓட்டு அம்மா தாமரைக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டைக்கு ஓட்டு போடுங்க போயிட்டே இருக்கணும். அப்படி போகும்போதுதான் அந்த மக்கள் மனசுல அவங்களுடைய கண்ணுல உங்களுடைய முகம் மனசுல பதியும். இத்தனை தடவை வந்துச்சு அவங்களுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. இதுதான் அரசியல். இந்த அரசியலை வந்து இந்த 2 பேரே கத்துக்கணும். ஐயாசாமி கத்துக்கணும், இவங்களுக்கு கத்துக்கணும், பிஜேபியில இருக்கிற 27 சட்டமன்ற வேட்பாளர்கள் கத்துக்கணும், அதிமுகவுடைய 234 சட்டமன்ற வேட்பாளர்களும் மொத்த 230 சட்டமன்ற வேட்பாளர்கள் இதை சரியான முறையில் கொண்டு போகும்போது எந்த கொம்பனாலும் இந்த சீஃப் மினிஸ்டர் தடுக்க முடியாது. இதுதான் எல்லாரும் கேட்ட ஆளுமை. இந்த தேவேந்திரகுல ஆளுமை முக்கிய நபர்கள் யார் யார்? தேவேந்திரகுல ஆளுமைன்னு சொல்ல போனா இப்ப இருக்கிறது 2 வேட்பாளர் தான் ஆளுமை. இந்த 2 வேட்பாளரை சுதந்திரமா செயல்பட விட்டதுதான் நான் சொன்னேன். மற்றபடி இப்ப இருக்க பரப்புரையில முத்தையா இருக்காரு இல்லைங்களா, நம்மளை ஏற்று நிற்கிற இந்த பிஜேபி ஏற்று நிற்கிற மாநில சட்டமன்ற தொகுதி தமிழரசி இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்காங்க. ஆனா அவங்கள நான் எம்எல்ஏவே கருவல, வேட்பாளர் நான் இப்போதைக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு இவர்கள் பயன்படுவார்கள் அப்படின்னு என் மனசுல ஆழமா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் யாருன்னு கேட்டா மானாமதுரை சட்டமன்ற வேட்பாளர் பாலபதியும், தென்காசி சட்டமன்ற வேட்பாளர் ஆனந்த ஐயாசாமி தான் நினைக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு நிச்சயமாக இவர்கள் உதவுவார்கள், பயன்படுவார்கள். ஆகவே இவர்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உருவாகிருக்கு. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் நம்மளுடைய தேவேந்திர சமுதாயத்தையும் சரி மற்றவங்களுக்கு சரி நான் வேலை செய்யிருக்கேன். ஆனா எங்களை எல்லாமே ஊர்வா மாதிரி பயன்படுத்தி தூக்கி அடித்தாங்க. அதே மாதிரி தேர்தல என்ன நாள் நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல முதுகுளத்தூரில் இருக்கக்கூடிய மாவீரன் சுந்தரலிங்க குடும்பம் அவருடைய திருவுருவச்சனைக்கு வந்து ஆப்பநாடு மரவர் சங்க தலைவர் ராம் அவர்கள் வந்து மாலை அணிவித்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குறேன். எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? அதை நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்ற சந்தோஷமா நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த 20 சமூகங்கள் பகையை தூண்டி விட்டது காங்கிரஸ் ஆட்சி, அதை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. இப்ப இந்த இரு சமூக நல்லிணக்கத்தோட வந்தாச்சுன்னா தேவேந்திர சமுதாயத்தில் தேவன் போனாரு இவங்க எல்லாம் ஓட்டு சேர்த்துட்டோம்னா இந்த திராவிட மாநில எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு வந்து அந்த சகோதரர் வந்து தளபதி சுந்தரலிங்கத்துக்கு மாலை போட்டது மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது, வரவேற்கிறேன். இதை தொடர வேண்டும் என்று அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பாக நீங்கள் வளர வேண்டும் என்று நான் அவங்களை வாழ்த்துறேன். தொடர்ந்து மற்ற காணொலிகளை அடுத்தடுத்த நிகழ்வுகளை பதிவு செய்வோம். இதுவரை எனக்கு இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தமைக்கு TKV ராஜா சூடம் சார்பாக நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.